This video is brought to you by Butterfly. இந்த காலத்தில் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. குழந்தைங்களாம் இப்போ வந்து கேட்குறது வந்து எனக்கு பீட்சா கொடு, பாஸ்தா கொடுன்னு ஒரு இட்டாலியன் ஃப்ளேவரை கேட்குறாங்க. ஸோ நாங்கள் நினச்சோம் ஒய் நாட் நம்மளோட இந்தியன் டிஷ்ஷுக்கு ஒரு இட்டாலியன் ட்விஸ்ட் கொடுக்கலாமேன்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி துளசி வடை. Butterfly வழங்கும் Get Set Cook with me Anu Hasan. துளசி வடைக்கு அதான் நம்ம ரெகுலர் வடை தான் with a twist. கடலை பருப்பு இதில் வந்து ஒரு 150-200 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். பூண்டு ஒல்லியாக இருக்கிறதுனால 5 பூண்டு போட்டுக்கிறேன். நான் இல்லை, பூண்டு ஒல்லியாக இருக்கு. அண்ட் சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு. வரட்டு மிளகா ஒரு 2 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம ஊற வைப்போம். நான் கொஞ்சம் தண்ணியில் ஊற வைக்கிறேன். உங்களுக்கு டைம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். ஒரு 20 மினிட்ஸ் ஊறணும். உங்களுக்கு டைம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டர் போட்டு அதில் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னாக இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிச்சு, நல்லா கொழு கொழுன்னு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண போகும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் மிக்ஸி இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப நேரம்லாம் கிரைண்ட் பண்ண வேண்டாம். சும்மா அந்த ஒரு விப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை சில மிக்ஸிஸில் பல்ஸ்ன்னு இருக்கும். அந்த பல்சிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் இது ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிங்கன்னா தென் இட்ஸ் நாட் கோயிங் டு பி நைஸ். ஏன்னா ஃப்ரை ஆகும்போது அந்த பருப்பு கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த கிறிஸ்பி இது டேஸ்ட்டு அண்ட் டெக்ஸ்டர் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இதை பல்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தா கொஞ்சம் பருப்புசிலி மாதிரி இருக்குது, வடை மாவு மாதிரி இல்லை. அதனால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கன்வீனியன்ட் ஃபீச்சர் தான் இல்லை, ஃபுல் மூடியை திறக்க வேண்டாம். தட்ஸ் இட். ஸோ இதை அரைச்சதை வந்து நம்ம இந்த பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். we are also going to add something else. இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஜிங் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் ஆப்ரேட்டிவ் வேர்டு வந்து கொஞ்சம், ஏன்னா நிறையா வெங்காயம் போட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி அது வேறு சேர்ந்துக்கும். அதுக்கப்புறம் அது சேர்ந்துக்கிட்டு உங்களோட வடையெல்லாம் கொலான்னு பண்ணி விட்டுரும். இது வந்து ஆக்சுவலாக எனக்கு சாப் பண்ண கற்றுக் கொடுத்தது கூட ஒரு ஷெஃப் தான். ஹி செட் அந்த ஆங்கிள், கையை வந்து ஆங்கிளாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். பிகாஸ் நம்ம நெய்யில் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் அந்த பக்கம் நினைக்கிறேன். ஸோ தட் ஓகே. ஸோ பிடிச்சா நடுக்கிக்கங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏன்னா இவ்வளோ அதுக்கு. ஸோ அது 1 ஸ்பூன், இது 2 ஸ்பூன். கொத்தமல்லி கொஞ்சம், ரொம்ப வேண்டாம். ஏன்னா நம்மளோட ஸ்டார் வந்து இங்கே இருக்க போகிறது வந்து பேசில். நான் பேசில் சொல்லுவேன், பேசில் சொல்லுவாங்க. இது ஸ்வீட் பேசில். தென் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டிங்கன்னா அதோட வாசனை வரும். ஸ்டார் ஆஃப் த ஷோ பேசில், ஸ்வீட் பேசில்பாங்க. இதுதான் நிறையா ஃப்ரெஞ்ச் குக்கிங்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம கோர்ஸாக சாப் பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போதே நைஸ் ஸ்மெல், ரியலி நைஸ் ஸ்மெல். ஸோ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். சால்ட் டு டேஸ்ட். ஓகே,
தி அதர் திங் இஸ் ப்ரோட்டீன் வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரோட்டீன் தான் அவங்களோட பில்டிங் பிளாக்ஸ். அந்த ப்ரோட்டீன் உடம்புக்கு நல்லது. கப்பில் பருப்பு சாப்பிடுனா நோபடி இஸ் கோயிங் டு ஈட். வெரஸ் எல்லாரும் வந்து வடை அப்படிங்கிறது ஒரு ஸ்நாக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது அதில். அதனால நம்ம ப்ரோட்டீன் இன்டேக்கை கொஞ்சம் சப்ளிமெண்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி குயிக்காக ஒரு வடை. அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம இந்தியன் ஃபுட்டுக்கு ஒரு இட்டாலியன் ட்விஸ்ட் கொடுத்து பசங்களை ஏமாற்றி வடையை கொடுத்துடலாம். ஸோ தேர் யூ கோ, பேட்டர் ரெடி. ஆயில், ரீயூஸ் பண்ணுறது பெட்டர் டு அவாய்ட். ஸோ அங்கே வந்து எண்ணெய் சுட்டுட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த வடை பண்ண போகிறோம். இந்த ஷேப் பேட்டி பண்ணிக்கலாம். ஸோ கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஷேப் பண்ணுங்கள். ஸோ இது பிடிக்கும் போது கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அண்ட் தென் ஓகே. ஸோ எப்போவுமே நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஆயில் என்ன ஹீட் ஆச்சா இல்லையா அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் தெரியும் அந்த பாட்டம் ஆஃப் த பேன்லேருந்து. அந்த மூவ்மெண்ட் நின்றுச்சுன்னா யூஸ்வலி அது ஹாட்டுன்னு அர்த்தம். பட் நம்ம ஒரு டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சமாக அதை போட்டு பார்க்குறேன். ஆஹா, முஸ்குன்னு வேலை வந்துருச்சு. யா. ஸோ நம்ம வடையை தைரியமாக உள்ளே போட்டுடலாமா? பத்திரமா இருக்குது. ரெண்டாவதும் பத்திரமா இருக்குது. மூணாவதும் பத்திரமா இருக்குது. நாலாவது போட்டுக்கலாம். அது ஃப்ரை ஆகும்போது எனக்கு அந்த பேசிலோட ஸ்மெல் வருது. ஸோ இந்த வடை வந்து கிட்டத்தட்ட ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வடையை எடுத்துடலாம். நான் வந்து எப்போவுமே இங்கே வந்து கொஞ்சம் டிஷ்யூ வச்சுப்பேன். ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்றோம், கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிலையாவது எடுத்துகிட்டு சாப்பிட்லாமே. அஞ்சு வந்து எந்த மூளைக்கு நிறையா பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நான் 5 பண்ணியிருக்கேன். ஸோ ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுக்கு இந்த வடை அண்ட் பேசில் காம்பினேஷன். துளசி வடைக்கு ஒரு காம்பினேஷன் வேணும்ல, அதுக்கு என்ன தொட்டுக்கிட்டு சாப்பிடுவீங்க? நான் வந்து தேங்காய் சட்னியோட சாப்பிட போகிறேன். ஸோ தேங்காய் சட்னியில் இதில் கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சி சட்னி பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம அழகாக இப்படி வச்சு நீங்கள் வந்து கெச்சப்பில் சாப்பிடுங்க, இல்லை டொமாட்டோ சில்லி சாஸ் சாப்பிடுங்க, உங்கள் இஷ்டம். துளசி வடை. ஸோ துளசி வடை எப்படி பண்ணோம்? கடலைப்பருப்பு, அதில் கொஞ்சம் பூண்டு, சோம்பு, வரட்டு மிளகா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டோம். அதை கொஞ்சம் கொரன்னு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்து அப்புறம் வெங்காயத்தை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டு அதை வந்து ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் தேவையான அளவு பேசில் அதை வந்து சாப் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் டு டேஸ்ட். ஸோ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சுடட்டும். நல்லா சுட்டதுக்கு அப்புறம் அந்த பேட்டர் எடுத்து கொஞ்சம் இறுக்கி கொஞ்சம் ரவுண்ட் பாலாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஜென்டில் அப்படி ரவுண்டாக தட்டினீங்கன்னா பேட்டியாக வரும். அதை எட்ஜை வந்து எண்ணெய் மாதிரி அதை வந்து ரவுண்ட் பண்ண பார்க்காதீங்க. அது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிறிஸ்பாக வரும். ஆயில் ரெடி ஆன உடனே அதை உள்ளே போடுங்க. ஃப்ரை ஆகட்டும். நல்ல அழகான ஒரு கோல்டன் கலர் வரும். அது கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து சட்னியோட சாப்பிடணும்னா சட்னியோட சாப்பிடுங்க, இல்லை கெச்சப்போ இல்லை டொமாட்டோ சில்லி சாஸ், வாட் எவர் யூ வாண்ட். நீங்கள் எதோட சாப்பிட்டாலும் அது சூப்பர்பாக இருக்கும். இதுதான் எங்களோட ரெசிபி துளசி வடை. அண்ட் நவ் ஐ எம் கோயிங் டு டேஸ்ட் இட். கிறிஸ்பாக நல்லாயிருக்கு. நைஸ். நானே பண்ணி நானே நைஸ் சொல்லி. ரியலி நைஸ். டேஸ்டியாக இருக்குது. அதுவும் அந்த பேசில் வந்து அப்படி ஜென்டிலாக அதோட ஃப்ரேக்ரன்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களோட ஃபேமிலியில் ஒரு அன்யூஷுவல் ஸ்நாக், ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு துளசி வடை ரெசிபி நான் சொல்லிட்டேன். அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங், சிம்பிள், ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் பட்டர்ஃப்ளை கெட் செட் குக் வித் மீ அனு ஹாசன். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி இன்னும் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த பட்டன் இருக்குது பாருங்கள்,
அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் JFW சேனல்.